நீங்க அடுத்த கட்ட தலைவர்கள் சொல்ற சஜஷன்ஸ் வந்து அது வெறும் சஜஷனா தான் இருக்கு. அது முடிவுகளாக நீங்க வந்து மாற்ற வேண்டும். ஓகே. அப்ப தலைவராக இருக்கக்கூடிய நபர் அந்த முடிவுகளை எடுக்கணும். நம்ம போறோம், நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். இதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து சிவகங்கா போனாரு. யாருக்குமே தெரியாது அவர் போனது. அங்க ரீச் ஆகுறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் முன்னாடி தான் எல்லாருக்குமே தெரியுது அவர் சிவகங்கால இருக்காரு அப்படின்னு. இப்ப நீங்க அஜித்குமார் வீட்டுக்கு போகும்போது அப்ப நார்மலா நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டு நீங்க போயிடலாம். ஆனா அந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தயக்கம் அப்படின்றது இருக்கு. பல இன்புட்ஸ் அவருக்கு வந்து கட்சி தரப்புல இருந்து கொடுக்கப்படுகிறது. அந்த இன்புட்ஸ்ல வந்து அவங்க என்னன்னா ஆலோசகர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல நீங்க அங்க போனீங்கன்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஒரு சஜஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வருது போல. ஸோ அப்ப இதை எல்லாத்தையும் வந்து அவரால் எப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காரு அப்படின்னும் போது இந்த ஆங்ஸைட்டி வந்து உங்களுக்கு என்னன்னா கட்சியில இருக்கக்கூடிய மற்ற தொண்டர்கள் மத்தியில, கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில, சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு போறீங்களா இல்லையா, நீங்க எதையா ஒண்ணு சொல்லுங்க. 20 நாள் ஆச்சு சம்பவம் நடந்து, ஒரு ரியாக்ஷனும் தலைமை கிட்ட இருந்து இல்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசு வந்து இந்த விஷயத்த சட்டமன்றத்திலேயே விவாதிச்சுட்டாங்க. சட்டமன்றத்துல பல்வேறு குற்றச்சாட்டுகள் அப்படின்றது உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கு, அதுக்கும் ஒரு ரியாக்ஷன் இல்ல. எதுக்குமே நாம பேச மாட்டோம் அப்படின்னா அப்போ என்னதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு கொந்தளிப்பு அப்படின்றது கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் நிர்வாகிகள் மத்தியிலையும் கீழே இருக்கு.